உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய இரவு வணக்கம். திங்கள் பொழுதில் சன்ரைஸ் சூரியோதயம் தமிழ் ஒளிபரப்பின் திங்கள் நிகழ்வரிசையில் அடுத்து தொடர்வது சன்ரைஸ் சிறப்பு நிகழ்ச்சியில் பாமுகம் டிவியில் இணைகிற புல சமூக நிஜங்கள் வளமை தொகுப்போடு இன்றும் விஜே போஸ் அவர்கள். இன்றைய தினம் லண்டனிலே 20 ஆண்டுகளுக்கு முன்னர் சரியாக 5 குண்டுகள் வெடித்து 7 என பெயரிடப்பட்ட 52 பேரை பழி வாங்கிய சம்பவத்தின் நினைவு நாள் இன்று அனுஷ்டானமான பொழுதுகள். அதே வேளையில் அமெரிக்கா மற்றும் பல நாடுகளில் பரவி பாயும் வெள்ளங்களூடாக பல உயிர்கள் இழந்திருக்கக்கூடிய சூழல். அமெரிக்காவின் ஒரு மாகாணத்தில் மட்டும் 75 பேர் பலியானதாக செய்திகள் வருகிற இந்த சூழலில் இன்னும் ஒரு சூழல் பற்றி இணைப்பதற்கு விஜே போஸ் அவர்கள் தயாராகிறார். உற்சாக வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் மோகன். மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுதில் இணைவதில் மகிழ்ச்சி. நீங்கள் கூறியது போல உலகம் முழுவதுமாக அனர்த்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல நாங்கள் இவற்றை பார்த்த களைப்போடு எங்கள் நாட்டில் நடந்த சில விடயங்களை பார்க்க எண்ணியிருக்கிறோம். 16 வருடங்களுக்கு முன்னர் நடந்த யுத்தம் முடிந்து விட்டது. இருந்தாலும் யுத்தத்தின் வடுக்கள் ஆறவில்லை. அந்த வடுக்களை ஒன்றாக இன்று அங்கே செம்மணி, யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி சிந்து பாத்தி மாகாணத்தில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்பு கூடுகள் பல கதைகளை கூறிக்கொண்டிருக்கிறது. அதை பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இவர்கள் நீங்கள் சொன்ன விடயங்கள் எல்லாம் ஒரு திடீரென்று ஏற்படுத்தப்பட்டு அதனால் அழிவுகள் வெள்ளமாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட அழிவுகள், செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள விடயங்கள். இங்கே சத்தம் ஒன்று இருக்கு, யாரும் தெரியும். இது ஒரு சத்தம் வருது. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. அப்போ அது ஒரு கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் கவனிக்க வேண்டியது சிறு குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் அவர்களுடைய புத்தக பை கூட அங்கே ஆகப்பட்டிருக்கிறது. இப்படியாக அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இந்த சமூகம் என்ன பாவம் செய்தது என்றுதான் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இதை அந்த கிருஷாந்தி என்ற கற்பழித்து கொலை செய்யப்பட்ட அந்த பள்ளி மாணவியின் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட ஒரு இராணுவ சிப்பாய் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த செம்மணி புதைகுழிகள் தோண்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய சாட்சியத்தின்படி கிட்டத்தட்ட 600 பேர் வரையில் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது 45க்கு மேல் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் இதை யார் ஆதாரமாக எடுக்கலாம்? இது ஐக்கிய நாடுகளிலிருந்து வந்த தூதுவர் கூட அவர் கூட வந்து பார்த்து சென்றிருக்கிறார். எல்லாம் நடக்கிறது. ஐக்கிய நாடுகள்லேருந்து வரையிலும் சாட்சியங்கள் எடுக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அங்கே ஒன்று நடக்குது. இதுதான் எங்களுடைய ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ அதை பற்றி நாங்கள் சற்று விரிவாக எங்கள் நாட்டில் இருந்து தகவல்களை தெரிந்த திரு செல்வின் அவர்கள் இங்கே எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இப்பொழுது கிட்டத்தட்ட நேரம் 11:45 என்று நினைக்கிறேன். இருந்தும் எங்களுக்காக எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை நாங்கள் அதிகம் தாமதிக்காமல் அவர்களுடைய கருத்துக்களை அறிந்து கொண்டு மிச்சத்தை நாங்கள் கதைக்கலாம். வணக்கம் திரு செல்வன். ஒரு வினாடி அண்ணா, அவருடைய ஒலி சற்று கரகரக்கிறது அண்ணா. நீங்கள் அடுத்த 2வது சாம்சங் ஊடாக அப்போது போட்ட மாதிரி ஒலியை
வீடியோவில் ஒலியை நிறுத்திவிட்டு சாம்சங்கில் ஒலியை போட்டிங்கன்னா சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு சின்ன இரைச்சலை தொடர்ந்து கீழே அடுத்தது சாம்சங்கில் 2ல் இணைஞ்சிருக்கிறீங்க. இல்லை அதில் வீடியோ இதில் ஒலி வராது, இதில் ஒலி சரி வரவில்லை. அடுத்ததில் கம்ப்யூட்டர்லாம் வந்தது இதில் இப்போ சரி, இந்த சாம்சங்லாம் வேலை செய்யறோம். இப்போ சரியா அது 2 ஆன் பண்ணியிருக்கிறீங்க, ஒன்றை நீங்கள் கட் பண்ணி அல்லது வேறு. சரி, இப்போது சரியாக இருக்கிறதுன்னா போசன் அழைத்துக் கொள்ளுங்கள். இப்போது சரி. வணக்கம் வணக்கம் திரு செல்வி. வணக்கம் வணக்கம், எல்லோரையும் சந்தித்தது நன்றி. சொல்லுங்க. நாங்கள் இந்த செம்மணியை பற்றி தான் இப்போ காய்ச்சினாங்க. ஆமாம். இப்போ தற்போதைய நிலைமை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு கூட அறிந்திருப்பீர்கள், அவர்கள் கொஞ்சம் அதை பற்றி காய்ச்சா நல்லா இருக்கும். நல்லது. இந்த செம்மணி அந்த ஆய்வு, செம்மணி நிலத்தை அகண்டு இந்த விடயங்களை கண்டுபிடிக்கின்ற விடயம் இந்த முறை தற்செயலாகத்தான் துவங்கப்பட்டது. முன்பு கிருஷ்ணாந்தி குமாரசாமி என்கிற பாடசாலை மாணவியையும் மாணவனுடைய தாயார், தம்பியார், அவருடைய அயல் வீட்டுக்காரர் ஆகியோரையும் மாணவியை பாலியல் வல்லுறவு செய்து கொன்றதும் ஏனையவர்களை கொண்டு காணாமலாக்கப்பட்ட விடயம், அந்த குறிப்பிட்ட இராணுவ வீரர் தானாக வந்து சொல்லவில்லை. அந்த விடயம் அந்த காலத்தில் சந்திரியா பண்டாரநாயக்கா ஜனாதிபதி அந்த காலத்தில் அந்த விடயம் விசேட கவனம் எடுக்கப்பட்டு அந்த விசாரிக்கப்பட்ட போதுதான் அந்த விடயம் வெளியில வந்தது. அதன் அடிப்படையில் அவரை விசாரித்து அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தண்டனை மரண தண்டனையாக தீர்க்கப்பட்ட போது அவர் சொன்ன இன்னொரு விடயம், நீங்கள் மரணத்துக்கு அனுப்புகின்றீர்கள், ஆனால் அங்கு மீண்டும் 400 மேற்பட்ட உடலங்களை நாங்கள் புதைத்திருக்கின்றோம் என்று ஒரு தகவலை சொல்லிவிட்டு தான் போனார் தொழிற்சாலைக்கு. ஆனா அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தையே அந்த நீதிமன்றமோ இல்லை அதுக்கு அரசோ யாருமே அதை கவனத்தில் எடுக்கவில்லை. அவருக்கு இந்த கிருஷ்ணாந்தி குமாரசாமியின் தாய், தம்பியார் மற்ற அயலருடைய அந்த மரணத்துக்காக அவருக்கு தண்டனை கொடுத்து அவரையும் அவரோட சேர்ந்தவர்களையும் தண்டனை கொடுத்து அனுப்பிட்டு அந்த கோவைகளை மூடிவிட்டது. அப்ப இந்த செம்மணி எப்படி துவங்கினது? துவங்கும் போதுதான் இம்முறை எலும்பு கூறுகள் தென்பட்ட போது உடனடியாக அதிலிருந்து இந்த பிரச்சனை இம்முறை துவங்கியது. அப்ப எனவே இந்த எலும்பு கூறுகள் இருக்கலாம் என்று வரும்போது அது உடனடியாக காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டு நீதித்துறைக்கு அறிவிக்கப்பட்டு நீதிமன்றத்தினூடாக இப்ப அந்த வேலைகள் நடக்கும். இன்றைய வரையும் கிட்டத்தட்ட 53 உடலங்களுக்கான அடையாளங்கள் அதிலே 47 முழுமையாக கிடைத்திருக்கிறது சொல்லுகின்றார்கள். அதுக்குள்ள பெண்களுடைய எலும்புக்கூடுகள், குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் என்று பல விடயங்கள் இருக்கின்றன. பாடசாலை செல்லும் வயது பிள்ளைகளுடைய எலும்புக்கூடுகள், விளையாட்டு பொருட்கள், பாடசாலை பையன கரவடியங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துயரமும் பயமும் வருகின்றது இயல்புதான். ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை மட்டும் மறந்து போகின்றோம். நாங்கள் வரும் நிகழ்வுகள் ஒத்த நிகழ்வுகளாக எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அதற்காக சோகம் கொண்டாடுவது அல்லது விரக்தி அடைவது அல்ல அதற்காக ஒரு நாள் 2 நாள் ஏதாவது போராட்டம் சொல்லி நடக்கிறதோடையே நாங்கள் தாண்டி போக பார்க்கின்றோம். ஆனா இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை செம்மணியில் வருகின்ற இவ்வளவு பெரிய விடயங்கள், இதை விட பெரிய விடயங்கள் கூட பல இடங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் நாங்கள் மனித பேரவலங்களை பல முறை தரிசித்திருக்கின்றோம். மட்டக்களப்பில் ஊரணி என்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் ஆண், பெண், குழந்தைகள், முதியவர்கள் எல்லோரையும் ஒரு இரவு அப்படியே சேர்த்து பக்கத்தில் இருந்த இராணுவ கொண்டு போனவர்கள். பின்பு இவருக்கும் அவர்களை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனாலும் அது ஒருவர் அந்த சித்திரவதை கூடத்திலோ அந்த இதுக்கு இருந்து எங்கேயோ தப்பி வெளிநாட்டுல எங்கேயோ போய் தன்னுடைய சொல்லப்படுறதான் இந்த விடயம் தெரிய வந்தது. இனி அனைவரும் கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டார்கள் என்பது. இப்படி கிழக்கு மாநிலத்தில் பல இடங்களில் நடந்திருக்கின்றது. இறுதியாக முள்ளிவாய்க்காலில் நடந்திருக்கின்றது.
இந்த விடயங்கள் பார்க்கும்போது நாங்கள் நினைக்கின்றோம் என்ற குற்றவாளியை தண்டனை தண்டி நீதி செய்ய என்று சொல்லி கேட்கின்றோம். குறிப்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவர்கள் சார்பாகத்தான் இந்த கோரிக்கைகளை வைக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் நாங்கள் இன்னமும் அந்த குறுகிய வட்டத்திலிருந்து எங்கள் சிந்தனையை விரிவுபடுத்தவில்லை. நாங்கள் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விடயமாத்தான் இதை கையாள இடையே குரல் போய்விடுகிறது என்ன. ஆம், மொபைல் இணைந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் அல்லது அவர் இருக்கிற இடத்தை கொஞ்சம் மாற்ற வேண்டும், வேறு ஒரு அறைக்கு மூவ் பண்ணினார் என்றால். சவுண்ட் வரைக்கும் சொன்னாங்க இல்லை, ரெண்டும் மியூட் ஆகிட்டு. ஆனாலும் ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கொடுப்பதன் மூலம் மட்டும் நாங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கேக்குதா? ஆமாம், இப்போது கேட்குறது அண்ணா. ஓ, அதாவது நாங்கள் இந்த நிகழ்வுகளை எடுத்து உதிரிகளாக பார்க்கின்றது. யாரோ உதிரிகளான குற்றவாளிகளும் படைத்தரப்பினரும் அல்ல வேறு யாரோ இந்த விடயங்களை செய்திருக்கின்றார்கள். அவர்களை இலங்கையின் குற்றவியல் கோவையின் கீழ் தண்டித்தால் சரி. அதற்காக அரசிடம் நாங்கள் விண்ணப்பிப்பதும் நிவாரணம் செய்வதும் இந்த விடயங்களில் நாங்கள் மிகப்பெரிய தவறு விடுகின்றோம். சாதாரணமாக ஒரு தனி மனிதர்களுக்கு இடையிலான கைகலப்பின் போது அல்லது வன்முறை என்பது கொலை என்று நடந்துவிட்டால், ஆனால் இது தனி மனித வன் செயல்கள் அல்ல. தனி மனிதர்கள் மேலே காப்புணர்ச்சி கொண்டோ அல்லது கோபம் கொண்டோ செய்யப்பட்ட விடயங்கள் அல்ல. இது ஒரு தொகுதி மக்கள் மேலே அவர்கள் ஒரு அடையாளத்தை கொண்டிருந்த காரணத்தினால், அந்த அடையாளப்பட்ட சமூகத்தின் அங்கத்தவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்கள் இவ்வாறு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதை நாங்கள் வெறுமனே உதிரியான குற்றமாக நாங்கள் பார்க்க முடியாது. இந்த இடத்தில் தான் இந்த இப்பொழுது மேலெழுந்து வருகின்ற இந்த சான்றுகள் எல்லாம் எங்களை இன்னும் ஒரு தளத்திற்கு எங்களுடைய போராட்டத்தை முன்னகர்த்த போகின்றது. அதனை நாங்கள் செய்ய போகின்றோமா இல்லையா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இலங்கை அரசாங்கத்தின் ஆளும் கட்சியின் அரசாங்கத்தின் எந்த ஆளுங்கட்சி இந்த அரசாங்கத்திலிருந்து அந்த இயந்திர பொறிமுறை கொண்டால் அந்த கிருஷாந்தி கொலை வழக்கில் ஈடுபட்ட சட்டமா ஒரு பெண்மணி கட்டுரையை எழுதியிருக்கிறார். அதில் எவ்வாறு இந்த விடயங்கள் எடுக்கப்பட்டன, இந்த விடயங்களை தன்னால் எவ்வாறு வெற்றி கொள்ள முடிந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்ட என்ற விடயங்கள் பற்றி மிகவும் தெளிவாக பேசியிருக்கின்றார். அது பேச அவர் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், ஒன்று அந்த அன்றைய ஆட்சியாளராக இருந்த சந்திரியாவுக்கு இருந்த அரசியல் விருப்பு, இதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த துணிவு, பொலிட்டிக்கல் வில் என்று சொல்வார்கள், அது அன்று அவருக்கு இருந்தது. இரண்டாவது, சட்டமா அதிபர் திணைக்களம் கூட அந்த விஷயத்தில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தது. மூன்றாவது, இராணுவத்துறை, அன்றைய இராணுவத்துறை கூட அந்த விடயத்தில் முழுமையாக தங்களுக்கு ஒத்துழைத்தது. ஏனென்றால் தாங்கள் அந்த விடயத்தை விசாரிப்பதற்காக அந்த செம்மணியில் கிருஷாந்திக்கு என்ன நடந்தது போன்ற விடயங்களுக்காக வந்து விசாரிக்கும் போது தங்களிடம் இந்த இராணுவ வீரர்கள் எதுவுமே சொல்லவில்லை. இந்த இராணுவ வீரர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த மிலிட்டரி போலீஸ் என்கின்ற இராணுவ காவல்துறை அவர்கள் கூப்பிட்டு அவர்களை விசாரிக்கும் போதுதான் அவர்கள் நடந்த விடயங்கள் எல்லாம் அந்த மிலிட்டரி போலீஸுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். மிலிட்டரி போலீஸ் சொல்லப்பட்ட காவல்துறை போலீசாருக்கு சொல்லும் போது அவர்கள் பயத்துடன் சொல்லவில்லை, அவர்கள் தங்களுடைய உள்ளாட்கள் என்று நினைத்துக் கொண்டுதான் சொல்லி இருக்கின்றார்கள். பின்பு அந்த காவல்துறை தான், போலீஸ் காவல்துறை தான், இந்த இராணுவ காவல்துறை தான் அதை பின்பு சட்டமா அதிபர் திணைக்களத்தவர்களுக்கு கொடுத்தது. அவ கொடுத்த பின்பு வழக்கு நீதிமன்றத்துக்கு போன போது ஒரு சிக்கல் வந்தது. என்னன்னு சொன்னால், ஒரு சாட்சியினுடைய ஒருவருடைய ஒரு குற்றவாளியோ யாருடைய சாட்சியும் ஒரு போலீஸ் அதிகாரியினால் பதியப்பட வேண்டும். இங்கு போலீஸ் அதிகாரி என்பது இராணுவ போலீஸ் அதிகாரியாக இருக்க முடியாது என்ற ஒரு வாதம் வந்தது. ஆகவே அந்த இராணுவ குற்றச்சாட்டப்பட்ட அந்த ஒப்புக்கொண்ட இராணுவ வீரர்கள்
போலீஸுக்கு, சாதாரண போலீஸுக்கு முன்னால் சொல்லவில்லை. அவர்கள் காவல்துறை தங்களுடைய மிலிட்டரி போலீஸுக்கு தான் சொல்லியிருந்தார். எனவே மிலிட்டரி போலீஸுடைய சாட்சியத்தை அங்கு ஏற்க முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் மறுத்து விட்டது. மிகவும் சிக்கலாக போய்விட்டது. இந்த நிலைமையில் அந்த சட்டமாதிரி திணைக்களத்திலிருந்து வந்த சட்டத்தன்மைக்கு இருந்த இன்னும் ஒரு மாற்று தெரிவு என்னன்னு சொன்னால், அந்த புள்ளியில் அந்த காவல் பணியில் இராணுவத்தினர் இருந்த போது அங்கு 2 போலீசார்கள், காவல்துறையினர், பொதுமக்களை நிர்வாகம் செய்த காவல்துறையினரும் பணியில் இருப்பார்கள். எனவே இப்பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், அந்த 2 காவல்துறையினரையும் எடுத்தார்கள். எடுத்து அவர்களுக்கு முதலே சொல்லி போட்டார்கள், நீங்கள் இந்த விடயத்தில் உண்மையை சொன்னால் உங்களுக்கு மன்னிப்பு கட்டாயம் பெற்று தரப்படும் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்த பிறகு அவர்கள் நடந்த விடயங்கள், அதாவது தாங்கள் கண்ட விடயங்கள், தங்களை இவர்கள் கூப்பிட்டு புதைக்க சொன்னது, தாங்கள் மாற்றம் என்று சொன்ன விடயங்களை எல்லாம் சொன்னதன் மூலம் இவர்களை குற்றவாளிகளாக நீதிமன்றத்தின் முன் நிறுத்தக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி அந்த சட்டத்தன்மையை அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறார். எனவே அவங்க நீதித்துறை கூட சறக்கக்கூடிய வாய்ப்புகளில் சறக்கத்தான் தயாராக இருந்தது. ஆனால் அரசியல் அதிகாரத்தில் சந்திரிகாவுடைய அந்த அரசியல் தற்துணிவு, இந்த சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து ஆர்வமும் அந்த அக்கறையும், அந்த இராணுவ போலீஸ் அதிகாரிகள் அந்த தகவலை சரியான முறையில் எடுத்து சட்டமாதிபர் திணைக்கள அதிகாரிகள் கொடுத்ததன் மூலம் தான் இந்த விடயங்கள் நடந்தது. அப்ப அவசர என்ன நடந்தாலும் இந்த அரச இயந்திரங்களில் ஆதரவளிக்காவிட்டால், இந்த விடயத்தில் ஒத்துழைக்காவிட்டால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அதுதான் இன்றைய நிலைமையும் கூட. எனவே இந்த இடத்துல மிக கவனமாக நாங்கள் இந்த விடயங்களை கையாள வேண்டும். இந்த தற்போதுள்ள NDP அரசை கண்ண மூடிக்கொண்டு நாங்கள் ஏதாவது விஷயத்தில் கோபமூட்டி பயமுறுத்தி ஏதாவது செய்து கொண்டு இந்த இப்பொழுது நடக்கிற இந்த விடயங்கள் சம்பந்தமான இதுல ஏதாவது குழப்பங்களை உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் அதை காரணமாக அடி எல்லாமே முடங்கி போகும். எனவே நாங்கள் மிகவும் கவனமாக முதலாவது இந்த கிண்டி அளிக்கப்படுகின்ற அத்தனை சான்றுகளையும் வெளியில் போட்டு வர வேண்டும். இதையெல்லாம் கொண்டு வந்து இலங்கை நீதிமன்றத்தில் போட்டு யார் யார் செய்தார்கள், இந்த குற்றவாளிகள் செய்தார்கள் என்றெல்லாம் கேட்டு நடக்கிறாங்க. அதெல்லாம் நடக்க போற இல்லை. ஆனால் எங்களுக்கு நாங்கள் இதை எங்க கொண்டு போக போறோம் என்று சொன்னால், போக வேண்டும் என்று சொன்னால், ஒரு சர்வதேச தளத்திலே இது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையாக இதை நாங்கள் எடுத்து காட்டுவதற்கான சான்று இப்பொழுது எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் வந்துள்ளது. இதில் எங்களுக்கு இந்த குற்றங்களை செய்த அந்த இராணுவ வீரர்களோ அல்லது குற்றவாளிகள் யாரோ அவர்கள் எங்களுக்கு தேவையில்லை. அவர்களை அந்த லைன் ஆஃப் கமாண்ட் ஆட்சியில் கடைசி புள்ளியில் பெரிய விடயங்களை செய்திருக்க மாட்டார்கள். எனவே அவர்களுக்கு கட்டளையிட்டவர்கள், அவர்களுக்கு ஆதரவளித்தவர்கள், அவர்களுக்கு பாதுகாத்தவர்கள் இப்படியே மேல் நோக்கி போகும்போது கடைசியில் அன்றைய அரசு என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வரும். எனவே இது ஒரு முழுமையான வாதமாக நாங்கள் கட்டமைக்க வேண்டும். எங்களுடைய குறுகிய பார்வைக்குள்ளாக நாங்கள் அவன் செய்தான் இவன் செய்தான் என்று சொல்வதெல்லாம் எங்களுக்கு பொருத்தமற்றது. எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய வாதங்களுக்கு பொருத்தமற்றது. நாங்கள் இப்பொழுது சொல்ல வேண்டியது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை, சண்டையில் போரிடும் போது கொல்லப்படுறது வர விடயம், அல்லது போரிட்டு எதிரியை கைப்பற்றிய பின்பு நீங்கள் கொண்டு போய் கொண்டிருந்தால் அது உங்களோட வர விடயம். ஆனால் இதுல பெண்கள், குழந்தைகள் என்ற பல தரப்பினரை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் மிக திட்டமிட்டு ஆத்திரமூட்டப்படாத நிகழ்வு ஒன்றினூடாக நீங்கள் இந்த வகைகளை எல்லாம் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது மிக பெரிய இனப்படுகொலை திட்டமிடாம இங்கே நடக்கும். ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நாளில் நடந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே இவர் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை செய்தது சொன்னால் அங்கு ஒரு சித்தாந்தம், ஒரு கட்டளை, ஒரு சிந்தனை முறை அங்கு உருவாக்கப்பட்டு பேணப்பட்டிருக்கின்றது. இவர்களை கொல்லலாம், இவர்களை புதைக்கலாம், யாருமே கேட்க தேவையில்லை. ஏனெனில் இவர்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்கள், வேண்டத்தகாதவர்கள், அழிக்கப்பட வேண்டியவர்கள் சித்தாந்தம் அவர்கள் மத்தியில் ஊறப்பட்டிருக்கின்றது. இதுதான் மிக ஆபத்தானது. அப்ப இந்த விடயத்தை நாங்கள் இப்பொழுது உலகத்திற்கு முன்பு நாங்கள் சொல்ல வேண்டும். அதை சொல்லுவதன் மூலம்தான் நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் எங்களுக்கு நடந்த ஒரு இனத்திற்கு எதிரான படுகொலை என்ற விடயத்தை நாங்கள் முன்னெடுத்த வேண்டும். இப்பொழுதுதான் புலம்பெயர் தேசத்தில் உள்ள புத்திஜீவிகள், கற்றவர்கள், எங்களுடைய இளந்தலைமுறை மத்தியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்திருக்கின்றது.
இந்த வெறுமனே இந்த செம்மணியை மட்டும் வைத்துக்கொண்டு பேசாமல் செம்மணியை தொடர்ந்து நீங்கள் இப்பொழுது இன்றைய தகவலின்படி அந்த செம்மணியை சுற்றியுள்ள பிரதேசத்தில் சிரமதான வேலைகள் செய்வதற்காக அந்த மேட்கோ என்கின்ற கனரக இயந்திரத்தை போட்டு துப்புரவாக துவங்கிய போது அங்கு வெறுப்பு கூடு வந்திருக்கின்றது. எனவே இந்த பரப்பளவு பெருசாக இருக்கும். இது செம்மணியில் மட்டும் இருக்காது. இங்கு ராணுவ முகாம்கள் இருந்த இடங்கள் இல்லாமல் போனாலும் அவருடைய கட்டுப்பாட்டு இருந்த இடங்கள் பல இடங்களில் இவ்வளவு பல ஆயிரம் மக்களுடைய உடல்கள் இருக்கலாம். இதே இந்த ஹிட்லர் அந்த 60 லட்சம் யூதர்களை கொண்டு கன்சன்ட்ரேஷன் கேம்ப்ல கொலை செய்ததுக்கு ஒப்பான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இதை நாங்கள் அரசு வேறு, இராணுவம் வேறு, கீழே இருக்கிற சோல்ஜர் வேறு, போர் வீரன் வேறு, அவன் படிக்காதவன் அவன் செய்து போட்டான் என்றெல்லாம் சொல்லி நாங்கள் வாதங்களை கொண்டு வர முடியாது. நாங்கள் மேல் நோக்கி இந்த தீர்மானம் எடுப்பது எல்லாவற்றுக்குமான கூட்டு பொறுப்பை கொண்டிருக்கின்ற அரச தலைமையில்தான் நாங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் அல்ல இந்த விடயங்களை ஊக்குவித்தவர்கள், நீங்கள் இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இதை செய்திருக்கின்றீர்கள். இதை நீங்கள் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லும். நீங்க சொன்ன மாதிரி அந்த சில கருத்துக்கள், அதாவது இதை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஆனா என்னென்றால் எங்களுக்கு ஒரு அரசியல் தலைமையோ அல்லது ஒரு பொறுப்பான கட்டமைப்புகளோ எங்களிடம் இல்லாததான் பெரிய குறையாக இருக்கிறது. ஆனால் புலம்பெயர் நாடுகளில் சில வேலைகள் நடந்து கொண்டு முடிஞ்சிட்டீங்களா? இல்ல, அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப இந்த அணையா விளக்கு நீங்க சொன்னீங்களா? இல்ல, முடிக்கல, வாரம் பான்மேன். அந்த அணையா விளக்கு நடந்த பொழுது 3 நாள் சில அமைச்சர்கள், சில குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் அங்கு வந்த பொழுது திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை திரட்டி அனுப்பப்பட்டது தான் சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு கேக்குதா? நான் சொல்றேன், கேக்குதா? இல்லை, இப்போ உள்ள இருக்கிறது இல்லை, ஒரு வழியாகத்தான் உங்களுக்கு வருகிறதோ? அப்படி இல்லாட்டி மற்றதையும் ஒரு சவுண்ட் ஆன் பண்ணுங்க. உங்களோட குரல் கேட்குதுன்னா எங்களோட குரல் கேட்குதா உங்களுக்கு? இல்லையென்று நினைக்கிறோம். சரி, அப்படி என்றால் அதில் ஒரு சிக்கல் இருக்க போகிறது. அவர் துண்டிச்சு இணைவீங்களா? இன்னொரு இல்லை, நீங்கள் கதைங்க. ஹலோ, நாங்க சொல்றது உங்களுக்கு கேக்குதா? நீங்க ஒரு கட் பண்ணி ஜாயின் பண்றது பெட்டர் போல. ஹலோ, ஒன்று செய்யுங்க. பௌசன பிந்தி இணைந்த நேருக்கு நான் பேசலாமா சிவா? நீங்க பேசுங்க. சிவா இருந்தா அதுக்கு செல்வனுக்கு போன்ல அதைங்க ப்ளீஸ். என்னன்னு சொன்னால் அடிப்படையில இப்ப நீங்க சொன்னது போன்று எங்களுக்கு என அதற்குரிய தலைமை அடிப்படையில எங்களுக்கு தலைமையோ அல்லது யார்களோ இல்லையன்னு சொல்றது நாணயங்கள் அது ஒரு காலம் கடந்த வாதமாக தான் நாங்க பார்க்கப்படும். இந்த விடயத்துல இப்பொழுது நாங்கள் மிகப்பெரிய வாய்ப்பு இந்த குழு நிலையாக அங்க பல்வேறு செயற்பாட்டாளர்கள் இருக்கிற புலம்பெயர் தேசங்கள்ல ஆளுக்கான ஒரு பிடியை பிடிச்சு கொண்டு உங்களுக்குள்ள உள்ள அல்ல உங்களுக்குள்ள முரண்பாடுகள் இல்ல பொருந்தாமையை வச்சுக்கொண்டு இந்த விடயத்தை நீங்கள் மாறி மாறி வேறுபட்ட நிலையில கொண்டு போறது ஆபத்தானது. வேறுபட்ட நிலையில கொண்டு போவது ஆபத்தானது. அப்படின்னு சொன்ன என்ன நடக்கும்னு சொன்னால் இதுல நாங்கள் வாட்ஸ்அப்புக்கான கதை போவோம். நீங்க ரெக்கார்டிங் தானே செய்றீங்க? இல்ல, லைவ் நேரலையில போய் கொண்டிருக்கு. ரைட், ஓகே. அப்ப அப்படியே இப்ப என்ன எங்களுக்கு முன்னாடி இன்னொரு
ஓ, இது ஒரு உன்னத வாய்ப்பு. என்னன்னு சொன்னால், இந்த முறை இதை வைத்துக் கொண்டு நாங்கள் எல்லா விடயங்களையும் நாங்கள் வெளியில கொண்டு வரலாம். மிக திட்டமிட்ட முறையில் தான் இந்த இனத்துக்கு எதிரான வன்முறைகள் எல்லாமே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாங்கள் கலைக்குது அவருக்கு அண்ணாக்கு கேட்குது என்ன நடக்குட. நான் சொன்னதை சொல்லியிருக்கேன். ஓ, அப்படி என்றால் செல்வின் அண்ணா, நீங்கள் இருக்கிற அறையை விட்டு இன்னும் ஒரு பக்கத்துக்கு வாங்கோ. அதில் உங்களுக்கு கவரேஜ் விட்டு விட்டு வருது. நீங்கள் இருக்கிற அறையை விட்டு இன்னும் ஒரு அறைக்கோ அல்லது வெளியிடத்துக்கோ ஒருக்கா வந்தால் தான் உங்களுக்கு கவரேஜ் சரியாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல கவரேஜ் இல்லை. தற்போது வாட்ஸ்அப் ஆடியோல பேசிக்கொண்டிருக்கார். கேட்கல என்னடா கஷ்டம், எங்கட குரல் அவருக்கு போகாது. அப்படி என்றால் செல்வின் அண்ணா குரல் கேட்கல என்னடா அண்ணா? இல்ல அண்ணா பேசுங்க. கேக்குது, பேசுங்க. என்னன்னு சொன்னா அடிப்படையில நாங்க வந்து தெளிவாகணும். புலம்பெயர் கொள்நிலை வாதங்கள், இந்த கொள்நிலை வாதங்கள்ல இருந்து நாங்க வெளியில வர இந்த விடயத்துல வெளியில வந்து என்ன செய்ய வேணும்னு சொன்னா, நாங்க இதே ஒரு புலமை சார் வாயில கையாள வேணும். எந்த ஒரு இது எல்லாம் அந்த போட்டியிட்டு குழப்பம் கூடாது ஒரே ஒரு மட்டத்திலே. அப்ப அடிப்படையில் என்னன்னு சொன்னா, ஒரு புலமை சார்ந்த அடிப்படையில் இந்த விடயங்களை முன்னேற்ற வேண்டும். தர்க்க அடிப்படையில் இந்த விஷயங்கள் முன்னேற்றப்பட வேண்டும். என்ன சொன்னா, இப்ப இதை நாம ஒரு தனிப்பட்ட அந்த மறையணிகளுடைய குற்றமாக பார்க்க கூடாது. இது குற்றமற்ற ஒரு வடிவமாகவே பார்க்க வேண்டும். நினைக்கவே இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு விடயத்தை சிவா ஒன்றில் அண்ணன்ட்டு செல்வனா அண்ணா லாஸ்ட் டைம் வடிவா காய்ச்சி வரேன். ஆமாம் செல்வனா இடம் மூவ் பண்ணிட்டீங்களோ? வேற இடத்துல வைக்கலாம். இல்லை, அந்த அறைக்குள்ள கவரேஜ் காணாது. அண்ணா நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க, ஆடியோவா இப்படியே வாங்க. அண்ணா கேட்குறா? இல்லை செல்வனா ஒரு ஆடியோவை நிப்பாட்டுங்க. நீங்கள் என்னையே நிப்பாட்டி போட்டீங்க. நான் அவரை ட்ரை பண்ணுறேன். சரி, அப்படி இல்லாட்டி அவருடைய இலக்கத்தை தந்தீங்கன்னா நான் கால் பண்ணுறேன். நான் போட்டு வரேன். நான் இப்போ அழைப்பு தந்த இலக்கத்துக்கு போடுங்க. வாங்க வரோம். அண்ணா கேட்குறது கிளியராக இருந்து நிப்பாட்டிங்க. கதைங்கோ கதைங்கோ. என்னன்னு சொன்னால், இதுல வந்து நாங்கள் புலமைசார் முறையிலே இந்த விடயத்தை கையளிக்க வேண்டும். இது மிகப்பெரிய அரிய வாய்ப்புகளுக்கு விடயத்தை நாங்கள் முன்னெடுத்துவதற்கு இனப்படுகொலை என்ற விடயத்தை நாம் முன்னெடுத்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இது எடுத்துக்கொண்டு அமைக்க வேண்டும். இந்த விடயத்தை கவனமாக நகர்த்த வேண்டும். அந்த இடத்துல வணக்கம் திரு போஸ், வணக்கம் திரு நடாமோகன். என்னென்றால் செல்வின் அவர்கள் பேசுவது தொடர்ச்சியாக கேட்கவில்லை. அதற்கு நீங்கள் இன்னொரு விட கொடுத்து விட்டு அடுத்த முறை முன் தயாரிப்புகளை செய்து அவருடைய பதியப்பட்ட உரையுடன் வாருங்கள். எல்லாருடைய நேரமும் பெறுமதியானவை.
எல்லாரிடமும் சில தனித்துவமான கருத்துக்கள் இருக்கின்றன. குறிப்பாக செல்வின் அவர்கள் புலம்பெயர் மக்களுக்கான விடயத்தை சொல்லுகின்ற பொழுது புலம்பெயர் மண்ணிலே இருந்து தொடர்ச்சியாக பாடுபடுகின்ற முறையிலே நான் குறைந்த ஒரு 3 மணி நேரம் பேச வேண்டும். செல்வின் அவர்களை நீண்ட காலமாக தெரியும். ஆனபடியால் நீங்கள் எந்த ஒரு தனி மனிதரை முக்கியத்துவப்படுத்துவதை முதலில் நிறுத்திவிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப நான் இந்த எங்களை கலைக்க விடணும். நம்பர் கொடுக்குறேன், அவர் நேர அழைக்கட்டும். கொஞ்சம் பொறுங்க. எல்லா நேரத்துக்கும் பொறுங்க இருக்கீங்க. செல்வனுக்கு ஆதரவாளர்கள் கூட்டமாக இல்லை. அதனுடைய இது சென்சிட்டிவ் மற்ற போய் கேட்கலாம். சென்சிட்டிவ் இஷ்யூ பண்ணபடியாக நான் வந்தேன். இப்ப செல்வன் சொன்ன ஒரு கருத்தை நான் முதல் சொல்ல போறேன். உங்களுக்கு என்ன கிடைக்கிறீங்களா? ஓமோம் கேக்குது. சரி, முதலாவது புலம்பெயர் ஆலோசனை சொல்ல தேவையில்லை. புலம்பெயர் மக்களை ஒன்றிணைக்கிற ஒரு வேலையை திரு போஸ் அவர்களே, திரு நடாமுள்ளவர்களே நீங்கள் செய்ய பாருங்க. நான் உங்களுக்கு அநியமா இருக்குது. ஏன்னாடா எல்லாரும் இதைத்தான் சொல்றேன். நான் ஒற்றுமையா ஒரு அணியா இருக்கணும் அப்படி இப்படி சொல்லி. அப்ப இப்ப நீங்கள் இங்க இருந்தாலும் குழந்தைக்கு வந்து அவர் ப்ரோக்ராம் செய்யறதன் மூலம் இது நடக்காது. நீங்கள் உங்களுடைய அலுவலக பணியை பார்த்து இதை என்ன மாதிரி செய்யலாம். இன்னைக்கு நேரம் பார்த்தா இந்த நாள் ஒரு விஷயம் உங்களோட ஆபீஸ்ல இருந்து நான் உங்களுக்கு காட்டினேன். அதுதான் எனக்கு மனசை போட்டு என்னன்னா, பாலஸ்தீன மக்களுடைய போராட்டத்துக்காக இங்கே உள்ள வெள்ளை இனத்து மக்கள், நான் பேசுவது கேட்கிறதா? ஆமா. சரி, இங்கே உள்ள வெள்ளை இனத்து மக்கள் போராடி, அவர்கள் அதாவது பிரிட்டிஷ் மக்கள் போராடி வெள்ளை இனத்தவர்கள் பிரிட்டிஷ் போலீசாக அவர்கள் இழுத்து செல்லப்படுகின்ற அளவுக்கு பாலஸ்தீன மக்களுடைய போராட்டத்திலே வெள்ளை இனத்தவன் வெள்ளை நாட்டிலே கைது செய்யப்படுகிறான், மூர்க்கமாக போராடுகிறான். மூர்க்கமாக சொல்ல விட தன்னுடைய உணர்ச்சி வசமா போராடு. எங்களுக்கு யார் இருக்கிறாரு? எங்களுக்குள்ளேயே நாங்கள் கணக்காக காய்ச்சி கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக போராடுபவர்கள் நாங்களாக இருந்தால் எப்படி போராடுவோம்? அதை பற்றி ஒரு நாங்கள் அதுக்கு செல்வன் தேவையில்லை. செல்வனை நான் 79 மணி எனக்கு தெரியும். ரைட்? அதனுடைய நாங்கள் தனியாக இன்டெலெக்சுவல்ஸ் மாத்திரம் இந்த விஷயத்தை வைக்கிறது தேவையில்லை. அதனால நாங்கள் எங்களுக்குள்ள தீர்மானம் பண்ணும்போது நீங்கள் செல்வன் ஒப்பீனியனை கேளும். அடுத்தது முக்கியமாக இதுல கோவன் என்ற கதையை ஒருக்கா சொல்லி போட்டு நாங்கள் எங்க போகணும் என்னுடைய விரலை நீட்டி போட்டு நான் உங்களுக்கு மற்றவரோட கதையை கேட்க போடுவோம். கோவலன் கதையில் என்ன வருது? யாரோ ஒரு கொல்லன் அந்த கொலையை செய்ததற்காக யானோ அரசன் யானை கல்வன் என்று சொல்லி தார்மீக பொறுப்பேற்றோம். ஆகவே நாங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் இனப்படுகொலையாளி என்பதை நிரூபிக்கின்ற வேலையை செய்கிறதான அந்த வேலை திட்டத்துக்குள்ள போறதுக்கு இருக்க வேணும். யார்கிட்ட போகணும், எப்படி போகணும், எந்தெந்த அமைப்புல ஒவ்வொருத்தரையும் கட்டியோட சுதா அன்றைக்கு என்னெல்லாம் கதைக்கிறார். அவர்கள் பம்பு ஜனநாயக கட்டமைப்பு நாங்கள் என்ன செய்ய முடியாது தெளிவா சொல்லலாம். இது ஒன்றும் ஆயுத போராட்டமும் ராசிய இயக்கமும் 2009 பிறகு இல்லை. அதனுடையால் நடாமோன் அவர்களே, போஸ் அவர்களே, நீங்கள் இதுக்காக இந்த ப்ரோக்ராமுக்கு தாண்டி பார்த்து கதைக்கிற வேலையை செய்வோம். இங்க எனக்கு தெரிஞ்ச அளவு ஷிபோனா மெக்டொனால் எங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கிற தமிழ் மொழி பேசுகின்ற லேபர் பார்ட்டி எம்பி ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு சாதகமான நிலையிலே பிரிட்டிஷ் காமன்வெல்த் இதுக்கு சார்பான பிரதி அமைச்சர் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார். அருமையா சொல்லி ஒப்பீனியன் வந்துக்கிறார். அங்கிருந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு பொறுப்பை விட்டு வரப்பாங்க. இலங்கை ஒரு வினாடி பாருங்க. ஜூலை மாதம் கொஞ்சம் பொறுங்க. பின்ன கதைங்க. இப்ப செல்வன் அணைஞ்சிட்டு அவரை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க கதைங்க. சாரி, அவர்கள் நான் சொன்னதை யாராவது சொல்லுங்க. ஓகே ஓகே, ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. செல்வினா, உங்களுக்கு நாங்கள் பேசுறது இப்ப கேக்குதா? கேக்குதா? போஸ் அண்ணா உங்களுக்கு கேக்குறதா? ஓ சரி, அப்ப தொடர்ந்து பேசுவோம். என்னன்னு சொன்னால் அடிப்படையில் நாங்கள் இந்த விடயத்துல இந்த இப்படியான குற்றத்தை பாரிய சத்தங்கள் கேட்குது.
இல்லையாண்ணா கதைங்கோ. ஓ, என்னென்று சொன்னால் இதை நாங்கள் ஒரு உதிரியான குற்றங்களாக, தனிநபர் குற்றங்களாக நாங்கள் சொல்லக்கூடாது. இதை ஒரு மேலிருந்து கீழ் கொடுக்கப்பட்ட அது கட்டளையாக இருக்கலாம், அல்லது பாதுகாப்பாக இருக்கலாம், அல்ல ஒரு விதமான சிறப்பு சலுகையாக இருக்கலாம், நீங்கள் செய்யும் போது அந்த அடிப்படையில் இது நடந்திருக்கின்றத நாங்கள் எங்களுடைய வாதங்களை கட்டமைக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இவ்வளவு துணிஞ்சு இவ்வளவு விஷயங்கள் செய்திருக்க இயலாது. அதிலும் குறிப்பாக இது செம்மணி இப்பொழுதுங்கிறது ஒரு உதாரணம் மட்டும்தான். எங்களுக்கு முன்பு தெரியும், மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தில் வெளியிலிருந்து பயத்தில் உள்ளுக்கு வந்து தங்கியிருந்த மக்கள் கிட்டத்தட்ட அழைக்கின்ற 180 பேரை பெயர் பட்டியலை ஓவிடம் கையளித்து விட்டு அழைத்து கொண்டு போனவர்கள். அவர்களை பற்றி என்று வரை எந்த தகவலும் இல்லை. இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது. பேசாம இப்பொழுது இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம், இந்த இலங்கை இந்த பொறுப்பு போர்களுக்கு இந்த IMF கீழ இலங்கை இப்பொழுது சிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் அந்த விடயங்களை பேச முடியும். எனவே இப்பொழுது நாங்கள் அந்த கட்டமைக்கப்பட்ட வன்செயல் என்ற விடயத்துல, கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்ற விடயத்தை நாங்கள் முன்னுக்கெடுக்க வேண்டும். நாங்கள் தனியே முள்ளிவாய்க்கால் என்ற ஒரு நிகழ்ச்சியை மட்டும் இனப்படுகொலை என்று சொல்லாமல், இது 1930களில் இருந்தே இந்த இனப்படுகொலைக்கான முழு வேரும் விதையும் போடப்பட்டது என்பதை நாங்கள் இப்பொழுது நிரூபிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இதொரு உன்னத அது வழியாகவும் அவருக்கு பிரச்சனை இருக்கு. ஓ, அப்படி இருக்குது. ஒரு பகல் பொழுது முடியும் என்றால் அவர்களுக்கும் வசதியாக இருக்கும் கேட்குறதுக்கு. முருகானந்தன் அவர்கள் முன்வைத்தது எனக்கு தெளிவாக இல்லை. பிறகு பேசும் நேரத்தில் அதையும் கேட்டுக்கொள்வோம். செல்விலண்ணா, எங்கள் குரல், உங்களோட குரல் வரையில்லை எங்களுக்கு. லைனில் தான் நிற்கிறார். குரல் நின்றுட்டுது திடீரெண்டு. இப்போ வருது உங்களோட குரல். இப்ப வருதா? இப்போ வருது. அப்ப அடிப்படையில வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர் புத்திஜீவியல் குழாமாகத்தான் இந்த விடயத்தை முன்னகர்த்த வேண்டும். அதை நாங்க விளங்கிக் கொள்ள வேணும். உயர் புத்திஜீவியல் குழாமாக இதை நாங்கள் முன்னகர்த்த வேணும். எல்லா பல்கலைக்கழகங்கள், மனித உரிமை அமைப்புகள், அந்த சிந்தனையாளர்கள் அவர்கள் மத்தியில் இந்த விடயத்தை ஒரு பெரிய பேசுபொருளாக மாற்ற வேணும். அது மிக முக்கியமானது. கேட்குதா நான் பேசுறது? ஓ ஓ ஓ அப்ப எனவே அந்த இப்பொழுது இந்த செம்மணியில் வருகின்ற தொடரும். இதே போல எத்தனையோ இடங்களில் வரும். நாங்கள் அதையெல்லாம் எப்படி ஒரு சரியான தர்க்கத்தினால் கட்டியெழுப்ப போகின்றோம் என்பதுதான் இப்பொழுது எங்களுக்கு நல்ல ஒரு முக்கியமான விடயம். இந்த இடத்தில் நாங்கள் சர்வதேச அமைப்புகளை வெல்லுவதை விட இந்த சர்வதேச புத்திஜீவிகள் சமூகத்தையும் சர்வதேச மனித உரிமையாளர் செயல்பாட்டாளர்களையும் அவ்வாறு பல்வேறு தரப்பினரையும் நாங்கள் இந்த முறை வெல்லுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர்களுடன் நாங்கள் பேச வேண்டும். எங்களுக்காக அவர்கள் பேச வேண்டும். நாங்கள் தனிய ஊர்வலம் ஆர்ப்பாட்டப்போ ஜெனீவால போய் நிற்கிறதுன்றது மட்டுமில்லை, அவர்கள் எல்லா உலகங்களும் எங்களுக்காக ஏனியோர் பேசுகின்ற ஒரு உன்னத வாய்ப்புகளை கிடைத்திருக்கிறத பயன்படுத்த வேண்டும். போசண்ணா, அப்போ உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க. அது நீங்க சொல்றது சரி. ஆனா அதை நாங்கள் நான் சொன்னது மாதிரி இதை கொண்டு போறதுக்கு ஒரு அமைப்போ குழுவோ ஒரு செயற்பாட்டு ரீதியில் இந்த முன்னெடுப்பதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி பல்கலைக்கழகங்கள், மனித பங்கு உள்ள காயத்தில் உள்ள அத்தனை அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த வேலைகளை செய்யணும். அதே நேரத்தில் புலம்பெயர் அமைப்புகளில் இருந்தும் இதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேணும். ஏன்னா ரெண்டும் இணைந்து போகின்ற பொழுது தாக்கம் உலக நாடுகளில்
கூடுதலாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. இதை எப்படி முன்னெடுப்பாதான் நம்ம இதோட பல்வேறு நாட்டில் ஒரு 15-20 ஆர்கனைசேஷன் இருக்கு. ஒன்றும் ஒன்றுக்கு ஒன்று பிரச்சனை. அதே மாதிரி அங்கே அதுக்குரிய ஒரு கட்டமைப்பு அங்கே இல்லை. ஒரு ஒருங்கிணைச்சு செய்யறதுக்கு ஒரு கட்டமைப்பு இல்லாமல் தான் நாங்கள் ஊழல் நடத்துறதுக்கும் ஒரு ஆர்ப்பாடு நடத்துறதுக்கும் செய்து கொண்டு இருப்போம். அவ்வளவுதான். இதை யார் செய்யலாம்? பல்கலைக்கழகங்கள்லாம் முன்னுக்கு எடுக்க வேணும். அதை பற்றி உங்களோட கருத்து. செல்வி அண்ணாவுக்கு தெளிவாக கேட்டதோ? ஓ ஓ கேட்டது ஓ ஆ ஓ என்னன்னு சொன்னால் நாங்கள் இல்லை. ஓ ரோசனா நான் நினைக்கிறேன் அவருக்கு விட்டு வருவோம். நாங்கள் ஒரு மைய புள்ளியாக இந்த தகவலை நான் நிச்சயிக்கிறேன். நெதர்லாந்து நடந்த கான்ஃபரன்ஸிலே எத்தனையோ பல்கலைக்கழகம் ஒரு தடவை கலந்து கொண்டார்கள். அது இனஅழிப்பு என்ற கேட்டகரியிலே எப்படி செயற்பட வேண்டும் என்ற ஒர்க் ஷாப் அங்கே நடைபெற்ற சம்பந்தமாக ஒரு சில தொடர்பு இருப்பதால் நாங்கள் அவர்களுடன் கதைத்து நான் நினைக்கிறேன் இதிலே இலங்கையில் இந்த சட்டத்தரணிகள் சங்கம் மனித உரிமை சம்பந்தமான விஷயத்திலே அவர்கள் ஒரு வடிவத்துக்கு வருவதுதான் இந்த பல்கலைக்கழக மட்டத்திலே இணைஞ்சு துறை சார்ந்த வல்லுநர்கள் சட்ட ரீதியான நகர்வுகளை மேற்கொண்டுதான் நகர வேணும். ஏனென்றால் இதற்கு வரும் சாட்சியங்களுக்கான பாதுகாப்பு, அந்த ஆவணங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பல பக்கங்கள் பார்க்க வேணும் இந்த பணியில் இறங்கும் போது. எனவே இதற்கு ஒரு வேதியாக சட்டத்தரணிகள் சங்கங்களால் ஒரு முடிவெடுக்கப்பட்டு ஒரு ரோட் மேப்போடு சட்ட ரீதியாக பயணிப்பதற்கு துறை சார்ந்த வல்லுநர்கள் சட்ட ரீதியாக கொண்டு வந்தால்தான் ஏனைய சாட்சியத்துடன் ஏனையவர்களையும் இணைக்கலாம். இலங்கையிலே ஒரு இடத்தில் நடந்த சம்பவங்களை இலங்கை பூராவும் பல இடங்களில் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் அதில் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாமே ஒரு மனித உரிமை மீறலும் இனப்படுவதை தான் பல இடங்கள் நடந்திருக்கு. எனவே இந்த ஸ்டாட்டிக்ஸ் ரிப்போர்ட், இந்த தகவல்களை தொகுத்து கொண்டு வருவதற்கு ஒரு காலத்தில் வரதகுமார் மிக கடுமையாக ஈடுபட்டவர். எனவே நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பல அமைப்புகள் இதில் ஈடுபட்ட தகவல்கள் இருக்கின்றபடியால் அதற்கான தொடர்புகளை ஏற்படுத்தி அதில் ஒரு இதுவரை காலம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இனி என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியோடு தான் அதுக்குள்ளே இணைந்து இதை பற்றி யோசிக்கலாம். என்றால் இலங்கையில் இப்பொழுது எல்லாரும் இலங்கை சென்று வர விருப்பம் இருப்பதால் எந்த அளவு தூரம் இந்த விஷயத்தில் சாட்சியங்களாக மாறி வருவார்கள் என்பது பெரிய கேள்விக்குறி. எனவே இதில் யாரும் விட்ரோ பண்ணாமல் எவிடன்ஸ் கொடுத்து வருவதற்கான ஒரு பாதுகாப்பு, வரும்போது அவருக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தல் முடிந்தால் இந்த பயணம் கான்ஃபரன்ஸாக செய்ய முடிகிறது அல்லது இப்படியாக கிடைக்கலாம். எனவே இதை பற்றிய தனியாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் பட்டியலிட்டு யார் யார் இதில் கலந்து கொள்வது அவர்களோட மட்டும் நாங்கள் இதை கலப்பது நல்லது. அவர்களின் ஊடக அறிக்கை ஊடகத்தின் ஊடாக ஒருவர் அதை கொண்டு வர வேண்டிய செய்தியை கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். அதான் நாங்கள் செய்யலாம். இதற்கான ஒரு ஆக்ஷன் பிளான் ஒன்று தேவை. ஏனென்றால் நாங்கள் செல்வன் கூறுவது போல செய்ய வேண்டிய தேவை இருக்கு. முக்கியமாக உமா குமரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மொழி பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர், இந்த ஆளுங்கட்சியுடைய உறுப்பினர். அதே நேரத்திலே சர்வதேச தமிழ் மக்களுக்கான சர்வ கட்சி குழு அங்கு வந்து இருக்கிறது. அதாவது தமிழ் தெரியாமல் சொல்வது அதையும் வந்து தலைவராக இருப்போம் சின்னோ நட்டோனா நாமத்தினால அந்த பாராளுமன்றத்தில் அவர் மிகவும் காட்டமான அழைக்க வெளியிட்டிருக்கிறார். வெளியிட்டிருக்கிறார். மற்றது காங்கிரஸ் டெப்யூட்டி மினிஸ்டர்
இது சம்பந்தமாக சொல்லியிருக்காரு. அவங்க அந்த நேரத்தில் இப்போ உமா குமாரங்க பாராளுமன்ற உறுப்பினராக பார்ப்போம். தமிழ் பேசுபவர்கள் பிரபலம். இந்தியாவை வச்சு வந்து நினைக்க பார்ப்பவங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உமா குமாரங்க வந்து இன்னும் ஒரு பொதுவாளராக பார்க்கிறவர்களாக இருக்கிறது. முதல் பிறந்தநாளி ஒரு வியாதி ஒரு ஆட்சியில் நட்டாண்டுறாங்க பின்னாடி பார்ப்போம். இது ஒரு புது அப்ரோச்சாக இதை செய்யலாம். இதற்கு இந்த ஒரு மாதம் அழைச்சி போட்டு நிற்பாட்டி ஒன்று மூட்டவர் நாங்கள் அவரோட சமுதாயம் உங்களோட கூட இருக்கிறனால முதல் நாங்கள் இவர்கள் உமாக்குமார மகள் இந்த செங்கந்தையாவது இருக்கிறார். அதே நான் திருத்தாங்க மட்டும்தான் கிடைக்கும். முதல் ஒரு சக்தியாக நாங்கள் தேடணும். இதுக்கு எங்களுக்கு செல்லுங்கள் இதுக்கு நாங்களாக இருக்கிறோம். அது நாங்கள் எங்களுடைய நேரத்தை அர்ப்பணிப்போம். அது எவ்வளவு நாங்கள் ஆக்கினாங்க. நான் எங்களோட ஆக்கினாங்க. ஆரோக்கிய பதினாறு ஒரு பணியில் இருந்து இந்த விஷயம் மக்கள் செய்து அதுக்கு 3000 வாரம் எந்த விஷயம் அந்த எல்லாத்தையும் விஷயத்துக்கு நாங்கள் கூட நேரத்தை கொடுப்போம். கூடுதலாகவே அந்த விஷயத்தை நோக்கி எங்களுடைய ஒற்றுமை செய்யப்படுது. இதனால ஒரு முக்கியமான கருத்து இன்னொரு நாட்கள் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் செய்வோம். நாங்கள் ஆக்களை யாரும் கூட அனுபவம் நான் மண்டபத்தில் அந்த இந்த செய்யப்படும் செய்வதற்கு மக்களை ஒரு ஒற்றுமைப்படுத்தி மக்களுக்குள்ளாக அமைப்புகளை வைத்து கொண்டு வர முயற்சியை நாங்கள் ஈடுபடுவோம். முதல் திருநங்கையை திரும்ப திரும்பிட்டு பாலஸ்தீன மக்களுக்காக வெள்ளையினத்தவர்கள் பிரித்தானிய மொழியை போராடி மிகவும் முரட்டுத்தனமாக பிரிட்டிஷ் போலீசாரை அப்புறப்படுத்த போராடி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அது இதிலிருந்து ஒரு மாற்றம் வரும். குறிப்பிட்ட இலங்கை அரசாங்கத்தை தான் திட்டப்படுத்தணும். அதான் வெற்றியில் அப்படிங்கிறான் ஒரு நடிகரும் சொல்லியிருக்கார். அடுத்த மொழியை சொல்லிட்டார். அது விடயம் ஒன்றுதான் செயற்படுத்துவது கிறிஸ்தவ மொழியை மக்களையும் அமைப்புகளை முற்றப்படுத்தும் வழியை ஒரு வேறு திட்டமாக செய்வோமா அடிய ஆயத்தமாக இருந்தேன். இதற்கு சொல்ல தோன்றவில்லை. ஏனென்றால் இந்த போராட்டம் தொடர்ந்த போது இதைவிட கூடிய மக்கள் இறப்பாளர்களும் தேசிய தலைவர் தரமாக சொன்னதாக 7 ஆகஸ்ட் மாதம் 83ஆம் ஆண்டு தியாக பயணம் நடந்தபோது என்கின்ற ஒரு தலைவர் பிரமாணம் விளக்கமாக சொல்ல அதற்கு தலைவர் சொன்னார்கள். அதாவது போராட்டம் தலைவர் இறுதியத்தை அழைத்திருக்கிற போது அவர் சொன்ன அந்த லட்சக்கணக்கான தெரியா உங்கள் நேற்று உழைக்கப்பட லட்சக்கணக்கான உடன் கொடுப்பார்கள். ஒவ்வொரு உயிருக்கும் பொருளும் இருக்கிறது. ஆனால் ஒரு லட்சியத்துக்கான இழப்புக்கு உயிரிழப்பு மான இழப்பு ஒரு வம்ச இழப்பு பொருளாதார இழப்பு அதெல்லாம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அது மனிதரை வைத்து நாங்கள் ஒற்றுமைப்படுவோமா இந்த கேள்வியுடன் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஒரு முயற்சியிலே நாங்கள் ஈடுபடுவோம். அதற்கான ஒரு கூட்டத்தை சந்திப்போம். இந்த மீடியாக்களான மாற்றங்கள் தனிநபர்களாக முயற்சி தமிழர்களின் ஒற்றுமையை தமிழர்களின் தரம் செம்மணிப்படுவதற்கு நீதி போடுவது என்பது தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை வெளிக்கொணர்வதற்கான ஒரு விடயமாக இருக்கட்டும். மற்ற ஐக்கிய நாடுகள் சபையை நோக்கி என்ன நடக்க போது எனக்கு தெரியாது. அந்த அந்த அறிவு போதாது. ஆனால் மக்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு பணியிலே இன்னும் கொஞ்சம் பணியாற்ற முடியும் என்ற நம்பிக்கை தெரிவித்தார்கள். தமிழ் மக்களின் முக்கியமே தமிழ் மக்களின் தரம். நன்றி, வணக்கம். முருகானந்தர்களே, என்னுடைய குரல் கேட்குதா? இல்லை, சொல்லிவிட்டு விட்டார். சரி. நீங்கள் தமிழருக்கிடையே அந்த பலத்தை இப்போ ஒன்று சொன்னீங்களா, அல்லது புறமொழி பேசுகிற இங்கிலாந்து தேசத்தவருடைய விடயத்தை கேட்டீங்களா? மேற்கொண்டு செல்ல முடியும். போசன்னாவோடு முருகானந்தர்களே பேசுங்க. போசன்னா அவர்களோடு பேசுங்க. போசன்னா இல்லை. ஆனால் எங்களுடைய போராட்டம் பெருமளவில் சர்வதேசத்தினுடைய தொட்டதாக தொட்டிருக்கிறதா என்பதும் ஆமாம், நிச்சயமாய் அது இந்த விஷயத்தில் முருகானந்தர்களே இப்போது நான் நினைக்கல ஒரு கட்சி சாராத பொதுமக்களாக இணைகிறதுல ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதில் இந்த காட்டிலைக்கும் இல்லை, நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற யாருக்கும் அது இருக்காது. அப்படி ஒன்றை நீங்கள் ஒருங்கிணைக்க முடியும் என்றால் போசன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் அந்த நேரத்தை மனதில் வைத்து கொள்ளுங்க.
அப்படியாக இருந்தால் அதை ஒருங்கிணைக்கலாம். வெள்ளி இரவு 7 மணி அந்த ஸ்லாட் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதே நேரம் வேறு காற்றலைகள் இது சம்பந்தமாக நிகழ்ச்சியை நேரலையில் எடுப்பார்கள் என்றால் எங்களுக்கு அறிய தந்தால் அந்த நிகழ்ச்சியையும் பாமுகத்தினூடாக நேரடியாகவே அந்த ஒலிபரப்பையும் நாங்கள் இணைத்து தருவதற்கு காத்திருக்கிறோம். இதில் எந்த விதமான சிக்கலும் யாருக்கும் இல்லை. அவை இதை நீங்களே ஒருங்கமைத்து கொள்ளுங்கள். நன்றி போசன்னா, உங்களிடமே இந்த பொறுப்பை விடுகிறோம். முருகானந்தன் அவர்களோட பேசுங்க. அதாவது தமிழர் அல்லாதவர்கள் பங்களிக்கும் என்பது எங்களுக்கு இல்லை. காரணம் என்னன்னா அந்த அந்த திசையை நோக்கி நாங்கள் அசைஞ்சது கூட அந்த திசையை நாங்கள் போகல. எங்கே நாங்கள் போன படிக்கிறோம்னா எங்கேயாவது தான் போன படிக்கிறோம். அடிச்சு கொண்டு ஒரு போராட்டத்தை வைப்போம், போட்டியை பிடிப்போம், கத்துவோம், போவோம், தருவோம். அதோட சரி ஒரு வான வெடிக்க மாதிரி செய்து கொண்டுருவோம். நாங்கள் எங்கே அதாவது அதில் வேலை திட்டம் வருது. அதாவது அவர்களுடைய அமைப்புகளோட அப்படியான அவங்களோட போய் சேர்ந்து அவங்களோட சேவைகள் அவங்களுக்கு உங்களோட போய் சேர்ந்து அவங்கள வருவாங்க சப்போர்ட் பண்ண. நாங்கள் போகிறோம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண. அவங்கள போராட்டங்களுக்கு நாங்கள் போகிறோம். அப்படி சைட்டில் பார்த்துட்டு போகிறோம். நாங்கள் போகிறது இதுதான் எங்களுடைய பிரச்சனை. நாங்களும் போகிறோம். ஆமாம், அதில் ஒன்று சொன்னார் முருகானந்தன் அவர்களை, நாங்கள் முதல்ல திருப்பி அந்த ஒருங்கி சேவை நமக்குள் ஏற்படுத்தி நாம் சற்று பலமானால்தான் மற்ற சமூகத்தோடு பேச முடியும் என்றது சொல்லியிருந்தார். அது சரி. ரெண்டாவது, நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற காலத்தில் ஒர்க்கர்ஸ் கம்யூனிட்டி பார்ட்டியோட சிசிடபிள்யூவோடு நாங்கள் சேர்ந்து தான் வேலை செய்திருந்தோம். பிறகு இயக்க தலைமைகள் சொன்னார்கள் அப்படியெல்லாம் செய்ய இயலாது. நான் சாட்சியாக நான் இருக்கிறேன். எங்களை வேலை செய்ய வேண்டாம் என்று பணித்தார்கள். அப்போ அதோட பிறகு பயத்தில் எல்லாரும் கையை விட்டுட்டோம். அதை பழச பேசுவதற்காக சொல்லவில்லை. இப்போது அடுத்தது என்ன செய்யலாம் என்றதை கவனிப்போம். அதில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் கட்சி சாராத அமைப்புகளும் நாங்கள் ஒருங்கி கட்சிகள் வரலாம். ஆனால் கட்சி அஜெண்டாவை தூக்கி போடாமல் இந்த சிக்கலுக்கான தலைமைத்துவத்தை அது கருப்பொருளை மையப்படுத்தினால் யாருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாரையும் ஒருங்கிணைக்க முடியும் இல்லையா? ஆ ஆ வெளியில வாழ்க்கை அது அநேகமாக கழிவர மாட்டேன் நினைக்கிறேன். வந்தால் அது ஒரு முக்கியமான வாய்ப்பாக இருக்கும். சரி. அப்போது முருகானந்தன் உங்களுடைய ஏற்பாடுகளை சொல்லுங்கள். போசண்ணா சொன்னதை போல் இப்போ ஏதோ ஒரு முயற்சி நடக்கிறது என்றால் நாங்கள் இந்த நேரத்தில் இப்போ எங்களுடைய கதைகளை முன்னுக்கு போடாமல் இருக்கிற செயல்பாடுகளோடு ஒருங்கிணைப்பு செய்து கொள்வோம். இரண்டால் இன்றைய உடனடி தேவையில் பழைய பிரச்சனைகளை இப்போ தீர்க்க முயற்சிக்க கூடாது. ஆம், புதிய திக்கை நோக்கி நாங்கள் எங்கள் மக்களை, பிரித்தானிய மக்களை அணிதிரட்டுவதற்கு அணிதிரட்ட சாதகமாக. சரி. ஆம் ஆ மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. செல்வின் அண்ணாவுடைய கருத்தையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைப்படுவோம். போசண்ணா. என்ன கேக்குதா நான் கதைக்கிறது? ஓம் ஓம். ஹலோ, கேக்குது. அடிப்படையில் என்னன்னு சொன்னால், எங்களுடைய மக்களுக்குள்ள உணர்ச்சி ஊற்றுறது, எங்கட மக்களுக்கு இடையில் தெளிவூற்றுறது என்பது ஒரு பரிமாணம். நாங்கள் இதுவரையும் முழுமையாக செய்யாத அல்ல முழுமையாக அடையாத ஒரு விடயம் என்றால், உலகத்தில் வாழுகின்ற பல்வேறு புத்திஜீவிகள், சமூகங்கள், அவர்களுக்கு இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக ஒரு புலமை சார்ந்த அடிப்படையில் நாங்கள் அவைகளுக்கு இதை செய்து முடிக்கல. எனவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நாங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் அந்த நாடுகளில் உள்ள ஸ்டேட்டுகளிலும் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் சிறிய சிறிய கருத்தரங்களை அவர்களுக்கு வைத்து
இதை எவ்வாறு அவர்களையும் வெல்ல வேண்டும். அந்த கருத்து அந்த எழுத்தாளர்களையும் அந்த புத்திஜீவிகளையும் அந்த விடயங்களை அவர்களுடைய வாய்க்குள்ளால இந்த விடயம் வர வேண்டும். எங்களுக்கால் வரக்கூடாது. எங்களுக்கால் வருவதை விட அவர்கள் வாய்க்கால் வரும்போது பொறுமதி உடையதாக இருக்கும். அது ஆவணங்கள் நிரம்ப புலமைசார் கல்விசார் ஆவணங்கள். அந்த ஆவணங்களில் இந்த விடயம் ஒரு ஆய்வாக பதியப்பட வேண்டும். தமிழாக்கள் மட்டும் எழுதுவதாக இருக்கக்கூடாது. எனவே அந்த விடயத்தையும் பார்த்துக் கொள்வோம். நாங்கள் இன்னும் கல்வி சார்ந்த ஆய்வுத்துறைகள் கூட உள்ளவரிடம் இந்த விடயத்தை விடயம் முக்கியமாக தங்கள் ஆவணங்களுக்குள் சேர்க்க சொல்லி அப்படி நிரம்ப நூல்கள் நிரம்ப ஆய்வு கட்டுரைகளுக்குள் இந்த செம்மணியோட ஒத்த இந்த விடயங்கள் இலங்கையில் நடக்கும் இனப்பிரச்சனை இனவன் செயல் சம்பந்தமான விடயங்களை பற்றி கட்டுரைகள் பதியப்படும் போது அது தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் மற்றவர்களால் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது எங்கள்கிட்ட அந்த பதம் சரியான பலவீனமாக இருக்கிறது. எங்களுடைய புலமைசார் பங்களிப்பு மற்ற சமூகங்களுக்குள் இல்லை என்றால் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயமாக இருக்கு. அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்வோம். கண்டிப்பா. நன்றி. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் இந்த சாமத்திலும் கலந்து கொண்டு சில கருத்துக்களை அருமையான கருத்துக்களை வழங்கியதுக்கு மிக்க நன்றி. நாங்கள் மீண்டும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக தொடர்புகொள்வோம். நான் தனிப்பட்ட முறையிலும் நான் ஒரு அழைப்படுத்து கலைக்கிறேன். காலையில் எடுத்து கலைக்கிறேன். இணைந்து கொண்டதுக்கு மீண்டும் மீண்டும் நம்பியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவா இணைந்து கொண்ட சிவா திரு முருகானந்தன் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை முடிக்கலாமா? ஆமாம், நிச்சயமாக நீங்கள் அது பேசுங்கள். இப்போ எப்போதும் தான் இனி, ஆனால் இன்றைய சூழலில் ஆராய்ச்சிகள் இல்லை. எடுக்கக்கூடிய சில நல்ல 1-2 முடிவுகளை நோக்கி எல்லாருமாக சேருவது கரம் கோர்ப்பது தான் சரியான விஷயம். நீங்கள் சொன்னதை போல பேசுங்கள், செல்வின் அண்ணாவோடு பேசுங்கள், இன்னும் சிலரோடு பேசுங்கள், என்ன அங்கிருந்து வருகிற முன்மொழிவுகள் என்று கேட்டு அதுக்கு நம்மளான கரயிணைவை கொடுத்து கொள்வோம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது, உயிர்கள் தான், எலும்புக்கூடுகளில் வித்தியாசங்கள் கிடையாது. அவை இது கொடூரம் என்று நினைத்தால் அதை யார் செய்தாலும் அது தண்டனைக்குரிய குற்றம்தான். இனிமேலும் அவை விசாரிக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழ், சிங்களம், ஹிந்தி, இஸ்லாம், சமயம் என்றெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது. அதையும் முன்னிறுத்துவோம். நமக்கு வந்தால்தான் ரத்தம், இல்லை மற்றவர்களுக்கு என்றால் இல்லை என்றல்ல. இந்த விவகாரத்தில் நாங்கள் ஒரு மனிதநேயத்தோடு அதுக்கான தீர்வை நோக்கிய நகர்வுகளோடு இனிமேலும் இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடக்கக்கூடாத அளவுக்கு எங்களை காவாந்து பண்ணக்கூடியதாக நாம் கரவணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நன்றி போஸ் அண்ணா, இணைவு ஏற்படுத்தின சிவா மற்றும் செல்வின் அண்ணா, உங்களுக்கும் நன்றி. இணைந்து கொண்ட முருகானந்தன் நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.